மாதவிடாய் கோளாறுனால பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், மாதவிடாய் அப்ப அதிகமான வலி இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட பெண்கள்ல நெறைய பேர் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களாவும் இருக்காங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, காலேஜ் படிக்கிற வரைக்கும் நல்லா தான் டாக்டர் இருந்தேன். காலேஜ் முடிச்ச உடனே ஒரு 3 இயர்ஸ் வந்து நான் நைட் ஷிஃப்ட் பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்போ இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட ஆரம்பிச்சது. ஹார்மோன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நான் டே ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது. பீரியட்ஸ் அப்போ அதிகமான அளவுக்கு வலி இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க. நிறைய இளம் பெண்கள் நைட்டில் சரியாக தூங்குறதில்ல. நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி 12 மணிக்கு மேலே தான் அவங்க வேலையே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதிகாலை 2 மணி இல்லை 3 மணிக்கு தான் தூங்கவே போகிறாங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு எப்படி உங்கள் ஹார்மோன்ஸை பாதிக்குது? ஸோ நீங்கள் நைட் டைமில் ஷிஃப்ட் அப்படிங்கிறது சில பேரால் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான சமயங்களில் எப்படி நம்மளோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மாதவிடாய் கோளாறுனால பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், மாதவிடாய் அப்போ அதிகமான வலி இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட பெண்களில் நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களாவும் இருக்காங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, காலேஜ் படிக்கிற வரைக்கும் நல்லா தான் டாக்டர் இருந்தேன். காலேஜ் முடித்த உடனே ஒரு 3 இயர்ஸ் வந்து நான் நைட் ஷிஃப்ட் பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்போ இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட ஆரம்பிச்சது. ஹார்மோன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நான் டே ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது. பீரியட்ஸ் அப்போ அதிகமான அளவுக்கு வலி இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க. நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு எப்படி உங்கள் ஹார்மோன்ஸை பாதிக்குது? ஸோ நீங்கள் நைட் டைமில் ஷிஃப்ட் அப்படிங்கிறது சில பேரால் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான சமயங்களில் எப்படி நம்மளோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய இளம் பெண்கள் நைட்டில் சரியாக தூங்குறதில்ல. இதுவும் ஒரு வகையான காரணம். ஏன்னா நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது அது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி 12 மணிக்கு மேலே தான் அவங்க வேலையே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதிகாலை 2 மணி இல்லை 3 மணிக்கு தான் தூங்கவே போகிறாங்க. 8 மணி நேரம் தானே தூங்கணும். ஸோ நான் காலையில் 2 மணிக்கு தூங்கிட்டு நான் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், எனக்கு மத்தியானம் தான் வந்து காலேஜ், இப்படியும் நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லேட் நைட் தூங்கும்போது நம்ம பாடியில் மெலட்டோனின் செக்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாகுது. இல்லை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறோம், டே டைமில் தான் நம்ம தூங்குறோம் அப்படின்னா சன்லைட் இருக்கும்போது நமக்கு இந்த மெலட்டோனின் வந்து கிடைக்காது. இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் வந்து தூக்கத்தை உருவாக்குற ஹார்மோன் மட்டும் கிடையாது. உங்களுடைய கருமுட்டையில் ஆக்சிடேஷன் ப்ராசஸில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன். ஸோ மெலட்டோனின் குறைபாடு இருந்தாலும் உங்களுடைய கருமுட்டை ஆரோக்கியமாக உருவாகாது. ஸோ ஓவுலேஷன் கரெக்டாக நடக்காததுனாலையும் உங்களுடைய பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுடைய கருத்தரிப்பு வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது விஷயம், நைட் ஷிஃப்ட்டு இல்லை வந்து நம்ம லேட் நைட்டில் தூங்குறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற முக்கியமான தப்பு என்னென்னா, லேட்டாக தான் நம்ம ரொம்ப ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றோம். இப்போல்லாம் நைட்டு 12 மணிக்கு பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அங்கே போய் நல்லா சாப்பிட்டு ஹெவியான ஃபுட்டு சாப்பிடும் பொழுது நைட்டில் நம்மளுடைய சீரண சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சில கூல்ட்ரிங்க்ஸ் பானங்கள்லாம் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய பிளட் சுகர் வந்து ரொம்ப ஸ்பைக் ஆக ஆரம்பிக்குது. இதனாலேயும் உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து பாதிக்கப்படுது. மூன்றாவது விஷயம், நைட்டில் இயல்பாகவே நம்ம உடம்புல இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம மெயினாக நைட்டு ஒரு மணிக்கு மேலே நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம நார்மலான ஃபுட்டு சாப்பிட்டா கூட நம்ம பாடியில் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இல்லாதனால அது எல்லாமே கொழுப்பாக வந்து மாற்றப்படும். இந்த கொழுப்பு நம்ம உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸை வந்து சுரக்கிறதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நைட்டில் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதும் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு, உடல் எடை அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நாலாவது, நைட் ஷிஃப்ட் அப்படின்னாலே
தூக்கம் வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அடிக்கடி காஃபி குடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்குது. இந்த காஃபி அப்படிங்கிறது அதுவும் சுகர், மில்க் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது உங்கள் பாடியில் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் ஆல்ரெடி குறைவாக இருக்கும், சீரண சக்தியும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். பட் சடனாக உங்கள் பாடியில் வந்து சுகர் ஸ்பைக் ஆகும் பொழுது அப்போதைக்கு உங்களோட பிரெயினுக்கு வந்து ஒரு தூக்கம் வராத ஒரு நிலைக்கு வந்து போகும். ஆனாலும் மீண்டும் மீண்டும் நம்ம உடம்புல இந்த இன்சுலினோட ஸ்பைக் வந்து அதிகமாகிறது, சுகரோட ஸ்பைக் வந்து அதிகமாகிறது, இந்த மாதிரி மாறி மாறி நடக்கிறதுனால உடம்பே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். இதனாலையும் நிறைய பேருக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுண்டு. 5வது காரணம் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். இப்போ நைட்டில் நீங்கள் ஒரு கண்டினியூஸான தூக்கம் வந்திருக்கும். பட் டே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டான ஒரு ரூமில் தூங்குறது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கும். அதே சமயங்களில் உங்களுடைய தூக்கம் இடையில இடையில தடைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த உடலுக்கும் நம்முடைய மூளைக்கும் கிடைக்கக்கூடிய கழிவு நீக்கம் இது சரியாக நடக்காது. இதனால தான் உங்கள் பாடியில் கழிவுகள் தேங்க ஆரம்பித்து கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. இதுவும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை உண்டு பண்ணுது. இப்போ டாக்டர் இது எல்லாமே எங்களுக்கு வந்து தெரியுது, ஆனாலும் எங்களால் இதை தவிர்க்க முடியாது. சில இடங்களில் இரவு நேர பணி அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும்? நைட்டில் 1 மணிக்கு மேலே ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றது, இல்லை வந்து ஹை கார்போஹைட்ரேட் ஃபுட்டு சாப்பிட்றது, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2வது விஷயம், நீங்கள் நைட்டில் அடிக்கடி காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த டைமில் நீங்கள் வந்து சுக்குமல்லி மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஒரு க்ரீன் டீ மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை வெது வெதுப்பாக வெந்நீர் எடுத்துக்கலாம், சீரக தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம், சூப் வகைகள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பாடியில் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வராது, அதே சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பான ஒரு நிலையும் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளை கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நைட்டில் ஒருவேளை உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கிறது, நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பயறு வகைகள் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இந்த இன்சுலினோட தேவை அதிகமாக இல்லாமல் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். 3வதா காலை வேளைகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் உணவு வந்து எடுத்துக்கணும். அந்த டைமில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி செய்கிறது, இது இன்னும் கார்டிசால் லெவல் காலை வேளையில் அதிகமாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதை அதிகப்படுத்தும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் நீங்கள் ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்கள், சூப் வகைகள், ஜூஸ் வகைகள், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஜூஸ் அப்படின்னா காய்கறிகள் சேர்ந்த நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். கேரட்டு ஜூஸ் எடுத்துக்கிறது, ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும், ஹெவினஸ் வந்து வயிற்றில் இல்லாதனால நல்ல தூக்கமும் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச மட்டும் நீங்கள் டே டைமில் தூங்கும்போது உங்களுடைய ரூம் வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ ஒரு கண்டினியூஸான ஸ்லீப் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் கூட இரவு தூக்கம் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இது நம்ம உடம்புல மொத்தத்துக்கும் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் நம்மளுடைய கணையத்துக்குன்னு தனியான ஒரு கிளாக் இருக்கும். அது இந்த டைமில் மட்டும்தான் அதனுடைய இன்சுலினை அதிகமாக வந்து சுரக்கும். நம்ம பாடியில் இந்த டைமில் தான் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து இருக்கும். நம்மளுடைய ஸ்ப்ளீன், கல்லீரல், இது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒரு கிளாக் இருக்குது. அந்த கிளாக் வந்து கரெக்டாக சிங்க்ரோனைஸ் ஆகி உங்கள் பாடியில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா ஸோ அது டே டைமில் நம்ம முழிச்சிருக்கிறது, நைட்டில் நல்ல தூக்கம் இருக்கிறது, இது நமக்கு ரொம்ப அவசியம். முடிஞ்ச மட்டும் உங்களால் டே ஷிஃப்ட்டு மாற முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கருத்தரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை வந்து உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது, உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டே ஷிஃப்ட்டுக்கு மாற முடியுமான்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்னால எப்படி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, இது எப்படி மாதவிடாய் கோளாறுகளை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை சரி செய்கிறதுக்கான சில முறைகளையும் நான் வந்து சொல்லியிருந்தேன், அதையும் சேர்த்தே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் நைட் ஷிஃப்ட் இல்லைன்னா கூட நிறைய பேர் இன்றைக்கி லேட் நைட்டில் தூங்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே சொல்லுங்கள், ஃப்யூச்சரில் இது மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 டேஸ் பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன, என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்,
உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோக பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 டேஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் PCOSன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.